கிளட்டரா தெரியாது. இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிளட்டர் தெரியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி எடுக்கிறது ஓப்பனாக வச்சுட்டு, ரொம்ப ரேராக எடுக்கிறத இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு நீங்கள் வந்து வைக்கலாம். பேஸ்கெட்டில் தான் வைக்கணும்னு இல்லை, நான் வந்து ஒரு பேக்கில் கூட வச்சுருக்கிறேன். அடிக்கடி எடுக்கிறத எப்பயாவது எடுக்கிறத இந்த மாதிரி பேக்கில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். அது உள்ளே இருக்குன்றனால அதிகமாக கிளட்டரா தெரியாது. நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா, சோஃபாவில் வந்து அங்கங்கே வந்து துண்டு இருக்கிறது, தேவையில்லாத டாய்ஸ் பசங்களோடது இருக்கிறதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா, துண்டு வைக்கிறதுக்காகவே கொஞ்சம் வசதியாக வந்து ஏற்படுத்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, துண்டை வந்து பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து நான் தொங்க விடுற மாதிரி இந்த ஹேங்கர் வந்து அழைச்சதுக்கு பின்னாடி, அங்கேயே வந்து எடுக்கிறதும், அங்கேயே யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி அதிலேயே தொங்க விடுறதும் இருக்கிறனால, அதிகமாக வந்து இந்த மாதிரி சோபா மேலே போகிறது, சேர் மேலே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே பாதி கிளட்டரை நம்ம வந்து குறைச்சிடலாம். அடிக்கடி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்ல. இப்போ சொன்ன எல்லா டிப்ஸுமே நம்ம கிச்சனுக்கும் பொருந்தும். கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா, தேவையில்லாத நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம தேவையுள்ள பொருளையே வந்து நல்லா நீட்டாக வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலே, அதுவே வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். சில நேரங்களில் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் உடம்பு சரியில்லாத நேரமாக இருக்கும். அப்போல்லாம் நம்ம பாத்திரம் கழுவுறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா, என்னால் முடியாத நேரங்களில் பாத்திரங்களை வந்து சிங்க் மேலே போட்டுட்டு, ஆல்ரெடி இருந்த பாத்திரம் கழுவி வச்சது காஞ்சது இருந்துச்சுன்னா, அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு நான் லைட்டாக வந்து அதை தூசியை மட்டும் தட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் டைம் இருக்கும் போது பாத்திரம் கழுவுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கவுண்டர் டாப்பில் அந்த பாத்திரங்கள் இருக்காது. நம்ம சிங்கில் தான் இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவாமல் இருந்தாலும் கூட கொஞ்சம் நம்மளுக்கு கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் போது, நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வீடு 24 மணி நேரமும் நம்ம க்ளீனாக கிளட்டர் ஃப்ரீயாக நம்மளால் வச்சுக்க முடியாது. ஆனால் அப்படியே நம்மளுக்கு கலைஞ்சு போனாலும் நம்மளால் ஈஸியாக எடுத்து வச்சுக்கிறது மாதிரி, ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை மாற்றி வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே எந்தளவுக்கு கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வாசல்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஸ்லிப்பர்ஸ்லாம் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா, அது போடுறதுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். அல்லது செல்ஃபை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரெகுலராக போடுற ஸ்லிப்பரை மட்டும் நம்ம வந்து வெளியில் வச்சுட்டு, மற்றது ரேராக போடுறத நம்ம வந்து உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பழைய டிவி ஸ்டாண்டை தான் இந்த மாதிரி ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையுமே நான் வாசலே போடுறனால, வாசலில் வரும்போதே வந்து அந்த ஸ்லிப்பர்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு தான் வர மாதிரி இருக்கும். இப்போ ரெகுலராக போகிறது 4 பேருன்றனால 4 ஜோடி ஸ்லிப்பர் தான் இருக்கும் வாசலில். அது ஒரு கிளட்டராக தெரியாது. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் தான். அதை விட இந்த மாதிரி கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு க்ளீனிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதில் சொல்லியிருந்த டிப்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா